3 வருஷமா இருந்தது. 3 வருஷமா இருந்தது. இப்ப அந்த காயம் மட்டும் தான் இருக்கு இல்லையா? இந்த காயம் மட்டும் தான் இப்போ செதில வரதில்ல. இப்போ செதில வரதில்ல. இப்போ வந்து இந்த ஆயில் இந்த மறைக்கிறதுக்காக இந்த ஆயில்மெண்ட் வாங்க வந்திருக்கீங்க. ஐயக்கிட்ட வந்திருக்கீங்க. ஆமா வந்திருக்கு. இது வந்து தேங்காய் எண்ணெயில அப்படியே உள்ள போட்டுங்க. ஒவ்வொரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இதுல ஒரு ஸ்பூன், இதுல ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். தேங்காய் எண்ணெயில போட்டுக்கணும். நல்லா ஊற வச்சு தொடர்ந்து ஒரு 1 லிட்டர் 1/2 லிட்டர் அவங்க வசதி தகுந்த மாதிரி உள்ள போட்டு ஊற வச்சு டெய்லியும் அப்ளை பண்ணிட்டு வரணுங்க. காலை மாலை அப்ளை பண்ணிட்டு வரணும். ஆமா. இந்த ஆயில்மெண்ட் இந்த தழும்பு மட்டும் இப்போ எல்லாமே முதல்ல ரொம்ப செதிலா மேலே ஃபுல்லாவே கீழே ஃபுல்லாவே உதிர்கிட்டு இருந்துச்சு. இப்போ இவர்கிட்ட வந்து பார்த்துக்கன்னு அந்த செதில் எல்லாம் 2 மாசத்துல சரியாயிருச்சு. சுடுதண்ணில காலை மாலை 1 ஸ்பூனுங்க. 1 ஸ்பூன். ஆமா. பல வருஷமா சோரியாசிஸால் அவசப்பட்ட ஒரு அண்ணாவுக்கு இவர் மருந்து கொடுத்துருக்காரு. பாரம்பரிய முறைப்படி கொடுத்த அந்த மருந்துகள் மிக சிறப்பாக வேலை செய்துன்றார். உணய மருந்து வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்தவேத மதிப்புக்குரிய பாலசுப்ரமணியா இருக்காரு. இவரு நிறைய மருந்துகளை வந்து மக்களுக்கு கொடுத்து ரொம்ப அற்புதமான ரிலீஃப் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பல வருஷமா சோரியாசிஸால் அவசப்பட்ட ஒரு அண்ணாவுக்கு இவர் மருந்து கொடுத்துருக்காரு. பாரம்பரிய முறைப்படி கொடுத்த அந்த மருந்துகள் மிக சிறப்பாக வேலை செய்துன்றார். அது என்ன மருந்து, அவருக்கு எத்தனை வருஷமா இருந்ததுன்ற அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா உங்க பேரு? என் பேர் கார்த்திகேயன் சார். கார்த்திகேயன் சார், இப்போ உடம்பெல்லாம் ஓரளவுக்கு நல்லா மறைஞ்சிருச்சு, நல்லாவே தெரிஞ்சது உங்களுக்கு, சுத்தமா சரியாயிடுச்சு இல்லையா? ஆமாங்க. இப்போ எத்தனை வருஷமா உங்களுக்கு அது இருந்தது? 3 வருஷமா இருந்ததுங்க. 3 வருஷமா எவ்வளவு இடத்துக்கு நீங்க போயிருப்பீங்க? ஹாஸ்பிட்டல் 3-4 டைம் போய் பார்த்துருக்குறேங்க. அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. மாத்திரையெல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். சரியா நான் மாத்திரை எடுத்துட்டு இருக்கும்போது நல்லா ஆகுது. மீண்டும் ஒரு ஏதோ ஒன்று விசேஷத்தை போனா ஏதோ ஒன்று சாப்பிட்டா மீண்டும் அரிப்பு மீண்டும் திரும்பி வருதுன்றீங்க. ஐயா, இந்த சோரியாசிஸ் இருக்கும்போது உங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனைகள் இருந்தது? மேல அரிப்பு, மேல இந்த அரிப்பு ரொம்ப அதிகமா இருந்தது. ரொம்ப தூங்க முடியாம இருந்தது. தூங்கவே முடியாது. ஏன் தூங்க முடியாது? ரொம்ப கீறிட்டே இருக்குன்னு சொல்லுவோம். கை ஃபுல்லா அலர்ஜி மாதிரி கீறிட்டே இருக்கு சொல்லுவோம். தூக்கம் வராது. சரிங்கய்யா. ரொம்ப அவதிப்பட்டேங்க. ரொம்ப சிரமப்பட்டேன். எல்லா ஹாஸ்பிட்டலையும் போய் பார்த்தேன். ஆவி பிடிச்சேன். 2-3 இதுக்கு எல்லாமே ஈரோடு எல்லா பக்கமே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். எதுவும் சரியாகல. இந்த பாலண்ணங்கிட்ட இங்க சித்த வைத்தியத்தை வரங்காட்டிக்கும் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆனா ஒரு மாசம் நல்லா ட்ரீட்மெண்ட் ஃபுல்லா எடுத்தேன். நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு கிளியர் ஆயிடுச்சு பயங்கரமா. ஆனால் இவரை நம்பி வந்ததுக்கு எல்லாருக்கும் சரியாகுது. ஆனால் நான் இது நாள் வரைக்கும் எல்லா ஹாஸ்பிட்டலும் பார்த்ததுல இந்த பாலண்ணங்கிட்ட பார்த்தது சித்த வைத்தியத்தில் குணமாயிருக்கேன். இப்போ ஒரு 3 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்து லாஸ்ட் ட்ரீட்மெண்ட் இப்போ ஆகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. நீங்களே பாருங்க. இப்போ இந்த சட்டையை தூக்கி காமிங்களேன். இந்த இது ஃபுல்லாகவே இருந்தது. இந்த தழும்பு போடுறதுக்கு மட்டும் இப்போ ஆயில்மெண்ட் வாங்க வந்திருக்கேன். இந்த ஆயில்மெண்ட் இந்த தழும்பு மட்டும் இப்போ எல்லாமே முதல்ல ரொம்ப செதிலா மேலே ஃபுல்லாவே கீழே ஃபுல்லாவே உதிர்கிட்டு இருந்துச்சு. இப்போ இவர்கிட்ட வந்து பார்த்துக்கன்னு அந்த செதில் எல்லாம் 1 மாசத்துல எல்லாமே சரியாயிருச்சு. 2 மாசத்துல சரியாயிருச்சு. இப்போ வந்து இந்த தழும்பு இந்த காயம் மட்டும் போறதுக்கு மட்டும் ஆயில்மெண்ட் வாங்க வந்திருக்கேன். அந்த காயத்தை பாருங்களேன். அந்த காயத்தை பாருங்க. அந்த 2 வருஷமா இருந்தது. எத்தனை வருஷம்? 3 வருஷமா இருந்தது. 3 வருஷமா இருந்தது. இப்ப அந்த காயம் மட்டும் தான் இருக்கு இல்லையா? இந்த காயம் மட்டும் தான். இப்போ செதில வரதில்ல. இப்போ செதில வரதில்ல. இப்போ வந்து இந்த ஆயில் இந்த மறைக்கிறதுக்காக இந்த ஆயில்மெண்ட் வாங்க வந்திருக்கீங்க. ஐயக்கிட்ட வந்திருக்கீங்க. ஆமா வந்திருக்கேன். ஐயா, நீங்க சொல்லுங்க, வரும்போது இந்த பேஷண்ட் எப்படி வந்தாங்க, எப்படி இந்த அளவுக்கு ரிகவர் பண்ணிருக்கீங்க, என்ன மருந்து கொடுத்தீங்க? நம்ம மருந்து தான் பாரம்பரியமா கொடுக்குற மருந்து தான். என்ன மருந்து காமிங்களேன் ஐயா? இந்த மருந்து தாங்க. அதாவது இது எப்படி பயன்படுத்தணும் ஐயா? இது வந்து தேங்காய் எண்ணெயில அப்படியே உள்ள போட்டுங்க. ஒவ்வொரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில இதுல ஒரு ஸ்பூன், இதுல ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். தேங்காய் எண்ணெயில போட்டுக்கணும். நல்லா ஊற வச்சு தொடர்ந்து ஒரு 1 லிட்டர் 1/2 லிட்டர் அவங்க வசதி தகுந்த மாதிரி உள்ள போட்டு ஊற வச்சு டெய்லியும் அப்ளை பண்ணிட்டு வரணுங்க. காலை மாலை அப்ளை பண்ணிட்டு வரணும். ஆமா. இது மேல கொடுக்கிறதுக்கு. ஆமாங்க. ஐயா, உள்ளுக்குள்ள இந்த மருந்துங்க. இது எப்படி சாப்பிடணும் ஐயா? சுடுதண்ணில காலை மாலை 1 ஸ்பூனுங்க. 1 ஸ்பூன். ஆமா. இது சாப்பிடும் போது என்ன மாதிரியான பத்திய முறைகள் இருக்கணும்? சிக்கன், மட்டனுங்க, முருங்கைக்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி டீ, அப்புறம் இந்த கஞ்சி சாப்பிட்றது, அப்புறம் வந்து இந்த மாதிரி அதிகமாக வந்து புளி எடுக்கக்கூடாது. இதில் எடுத்தோம்னா கொஞ்சம் குணமாகிறது கொஞ்சம் லேட்டாக ஆனால் குணமாகும். தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தோம்னா ஒரு மாதம் ஒரு 1.5 மாதத்துல குணமாயிருங்க ஐயா. சரியாயிடும். ஆமாங்க. ஒரு மாதம் 2 மாதம் சரியாயிடும். நண்பர்களே, இவர் இயற்கையான மூலிகைகளை கொடுத்து அந்த சோரியாசிஸ் எவ்வளவு கண்டிஷன் அது நீங்களே பார்த்திருப்பீங்க. அந்த கையை பார்த்திருப்பீங்க. இப்போ எவ்வளவு ரிகவர் ஆகுதுன்னு பார்த்திருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு சோரியாசிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அவருக்கு எப்படி இருந்துச்சு பாருங்க. செதிலா இருந்துச்சான், கிரிட்டே இருப்பான், தூக்கமே வராதான். அவருக்கே 3 மாசம் சரியா இருக்கு. அந்த மூலிகையை தேங்காய் எண்ணெயில போட்டு கலக்கணுன்றதுனால தேங்காய் எண்ணெய் வச்சிருக்காரு. அதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அதனால என்ன, உங்களுக்கும் பல வருஷமா சோரியாசிஸ்க்கா?
நிறைய இடத்துல போயிட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டுருக்கீங்களா? பெருசா ரிசல்ட் இல்லைன்னு சொல்றீங்களா? இப்ப எடுக்கிற மருந்து மாத்திரைகளோடு சேர்த்து, நீங்க எடுக்கிற மருத்துவர் கொடுக்குற மருந்து மாத்திரைகளோடு சேர்த்து ஐயா கொடுக்குற இந்த மாதிரி மருந்துகளை எடுத்து நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருங்க. நீங்க லைவா பார்த்திருப்பீங்க. இது மாதிரியான சித்த மருந்துகள் கண்டிப்பா மலைவாழ் மக்கள் கிட்ட இருக்கு. இவர் மலை ஓரமா இருக்கிற ஒரு அற்புதமான இடத்துல இருக்காரு. இவர் இருக்கிற இடமே நல்லா பசுமையா, சுற்றுச்சூழலா அருமையா இருக்கு. அதனால இயற்கையோடு சேர்ந்து வாழ்றாரு. இயற்கையான மூலிகைகளை கொடுக்குறாரு. உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைக்கு தான் கண்டிப்பா பயன்படுத்தி நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழுங்க. மீண்டும் ஒரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.